இந்த பதிவு யாருக்கானதுன்னா, ஃபேஸ்புக் ஐடியில் அன்பானந்தம் மரியப்பன்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். திமுகவுக்கு அவரை மாதிரி யாருமே முட்டு கொடுக்க முடியாது. அதாவது எப்படி சொல்கிறதுனா, திமுகவை பற்றி யாராவது சோசியல் மீடியா தப்பாக பேசி போட்டாங்கன்னா, யாராக இருந்தாலும் பரவாயில்ல, டக்குன்னு அது அகேன்ஸ்டாக ஒரு பதிவு போட்டுவார். அது எப்படி சொல்கிறது, அவர் என்ன ஒன்றுன்னா பேசும்போது கொஞ்சம் ஃப்ளோவாக பேசுவார், வேகமாக பேசுவார், பின்னாடி கொஞ்சம் பேக்ரவுண்டு மியூசிக்லாம் போட்டுவார். அவர் சில விஷயத்துக்கு மட்டும் எவிடன்ஸ் எடுத்து போடுறோம், எல்லா விஷயத்துக்கும் எவிடன்ஸ் எடுத்து போகிறோன்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பார். யார் என்ன போய் செக் பண்ணி பார்க்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் நினைப்பார். இன்னொன்று என்னென்னா, அவர் போடுற எவிடன்ஸ்லாம் நான் தப்புன்னு சொல்ல அவர் கிடையாது. நியாயமாக நீங்களே பேசுங்க. திமுக என்ன தீர்க்கதரிசி கட்சியா என்ன? ஒரு ஊழல் கூட பண்ணல. நீங்களே மனசத்துக்கு சொல்ல, ஒரு ஊழல் கூட பண்ணாமல் தான் இந்த ஆண்டு கால ஆட்சி போயிட்டுருக்கு. எல்லா அரசியல் கட்சிகளும் ஊழல் பண்ணுவாங்க, கமிஷன் பண்ணுவாங்க, எல்லாமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் நீங்கள் கொடுக்குற முட்டு இருக்குல்ல, என்னமோ திமுகவுக்கும் ஊழலுக்கும் 1% கூட சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறீங்க. அது ஏற்றுக்கக்கூடிய விஷயம் இல்லை. மேபி அண்ணன் ஒரு வேளை எதிர்காலத்தில் சீட்டு வாங்கலானோ, இல்லை அவங்க பகுதியில் ஏதாவது ஒரு பொறுப்பு, பெரிய பொறுப்பு வாங்கி வச்சுக்கிட்டா, மேபி அந்த ஃபேஸ்புக் ஃபோட்டோலாம் பார்க்கும்போது அவங்க அப்பாவுக்கு ஏதாவது எம்எல்ஏ சீட்டோ இல்லை ஒரு மாவட்ட கவுன்சில் சீட்டோ அது மாதிரி வாங்கிறதுக்காக ட்ரை பண்ண ஓரளவுக்கு அப்பர் மிடில் கிளாஸ் மாதிரி தான் அண்ணனை பார்த்தா தெரியுது. எந்த பதிவாக இருந்தாலும் காருக்குள்ளே தான் உட்காந்து போடுவார். ஒருவேளை அந்த மாதிரி விஷயத்துக்கு ட்ரை பண்ணுறாருன்னா ஓகே தான். இருந்தாலும் முட்டு கொடுங்கண்ணே. அதுக்குன்னு ரொம்ப அநியாயத்துக்கு நீங்கள் முட்டு கொடுக்குறீங்க. அதனால தான் இந்த பதிவு போகணுன்னு தோணுச்சு. பல பதிவுகளை உங்களோட பார்த்துருக்கேன். சரி, என்னதுன்னு சொன்னாலும் மறுபடியும் பார்க்கும்போது இந்த ஒரு வேகத்தில் தான் இந்த பதிவு போட்டேன். என்னடா அதுக்குன்னு அநியாயத்துக்கு முட்டு கொடுக்குறாரு அண்ணன்னு பார்த்துங்க. திமுக ஒன்றும் தீர்க்கதரிசி கட்சிலாம் கிடையாது. எல்லா ஆட்சியிலையும் ஊழல் நடக்கும், எல்லா இதுலேயும் நடக்கும். என்ன திமுக கொஞ்சம் எப்படி சொல்கிறது, விஞ்ஞான முறையில் ஊழல் பண்ணுவாங்க. அதனால் பெருசாக அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அது ஒரு ஊழல் கண்டுபிடிக்கணும்னா நூல் பிடிச்சி போனோம்னா அது கடைசியில் அவங்கள டச் பண்ணவே பண்ணாது. அந்த ஒரு அடிப்படையில் தான் அது ஒரு டெக்னிக்காக திமுககாரங்க திருடுவாங்க. மற்றவங்களுக்கு டெக்னிக்காக திட்ட தெரியாத மாட்டிப்பாங்க. எல்லாம் எப்படி சொல்கிறது, திருடுறதுல நீங்கள் கொஞ்சம் பிஹெச்டி பண்ணிடுறீங்க. அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. முட்டு கொடுண்ணா, அதுக்குன்னு அநியாயத்துக்கு முட்டு கொடுக்காதண்ணா. நன்றி, வணக்கண்ணா.